ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபர் பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 95 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 95 ஸ்டார்டிங்ல அஸ்லே வந்து ஹீரோயின் பின்னாடி நிற்பால நைஃப் வச்சுட்டு. ஸோ அப்படிதான் 94 முடிச்சிருப்பாங்க. பட் இங்க ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது அவ கையில எதுவுமே இருக்காது. ஹீரோயின் பயந்துருவா. அவ கேட்பா, என்ன ஆச்சு, எதுக்காக வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அஸ்லே சொல்வா, இன்னைக்கு தாயரோட பர்த்டே, அதான் உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு சொல்லிட்டு, மேபி உனக்கு தெரிஞ்சிருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. இந்த பக்கம் ஹீரோயின் யோசிச்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ அஸ்லே வந்து கேட்பா, முராத் என்னோட அண்ணன் தானே, இந்த ஒரே வீட்டுல நாங்க 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சரா இருந்திருக்கோம், எங்களுக்கே தெரியாம. அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்போ ஹீரோயின்ல, அவன் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இந்த வீட்டுல தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம போட்டோஸ் நிறைய இருக்கும். ஒரு போட்டோ வந்து உங்க அம்மா கிட்ட கொடுத்துருக்கேன், மேபி இன்னும் 2-3 போட்டோஸ் இருக்கும், நான் பார்த்தா அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அவ அங்கேருந்து போயிடுவா. அப்ப ஹீரோ வருவான். அஸ்ல வெளியே போறத பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகி பயந்துட்டு, என்னாச்சு, நீ ஓகேவா, உனக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயின் சொல்வா, எனக்கு எதுவுமே இல்லை, நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே, அஸ்லே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருக்கட்டும், அவ முராத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வான், இல்ல அது ரொம்ப டேஞ்சரு, அவ இங்க இருக்கிறது ரொம்பவே டேஞ்சரான விஷயம், வேணாம், அதுல நிக்க அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் வந்து ஹீரோயின் தான் கன்வின்ஸ் பண்ணுவா, இல்ல அவ இருக்கட்டும் அப்படின்னு சொல்வா. அப்ப ஹீரோயின் சொல்வா, நம்ம பழையசெல்லாம் மறந்துடலாம், இன்னைக்கு ஒரு ஹாப்பியான டே இருக்கு, அது செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஹீரோ கேட்பா, என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அதை சொல்ல மாட்டா, ஏன்னா தாஹிர் பர்த்டேன்னு சொல்லிட்டு இப்பதானே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதை பத்தி பிளான் பண்றா போல. அப்ப ஹீரோயின் சொல்வா, ஒரு பக்கம் நிறைய கஷ்டத்தை கொடுக்குது லைஃப், இன்னொரு பக்கம் அதே ஹாப்பினஸ் கொடுக்குது, நம்ம அந்த ஹாப்பினஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோவும் சிரிப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க. அவ ஜமால் கிட்ட பேசுறதுக்காக தான் வருவா. ஜமால் கேட்பா, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்வா, இன்னைக்கு ஹீரோட பர்த்டே வாமே, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இந்த பக்கம் ஜமால்ல, ஓ ஆமால, நானும் மறந்துட்டேன், பட் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, அஸ்லே தான் வந்து சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜமால்கே ஷாக்கு, என்னது அஸ்லேவா, நிஜமாவா அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோயின்ல, ஆமா அவ தான் சொன்னா, பட் ஏன் சொன்னான்னு தெரியல, பட் அதை பத்தி எல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம், முதல்ல வந்து எனக்கு ஒரு பிளான் இருக்கு இந்த பர்த்டேக்கு, ஸோ நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பா ஜமால் கிட்ட. பின்னாடி ஹீரோ வந்து பாப்பான், இவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு போலான்னு வருவா. அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி பிரேக் ஆகி அழுதுட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் சொல்வா, அம்மா நான் வெளியே கிளம்புறேன், அதான் நீங்க ஓகேவான்னு செக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. இங்க வந்து அம்மால, நான் ஓகே தான், பட் என்னால எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருப்பா. அப்ப ஹீரோயின் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பா, இல்லம்மா நம்ம மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் வந்து அவ ரொம்ப அழுவா ஹீரோனோட அம்மா. அவ சொல்வா, முராத்காக நான் உன்னே வந்து தூக்கி போட்டிருக்கேன் ஒரு பாயிண்ட்ல, அவனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன், பட் வாழ்க்கை பாரு எப்படி முடிஞ்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுவா. அவ சொல்வா, நான் என்னைக்கா இருந்தாலும் உன்னை லவ் பண்ணது ஸ்டாப் பண்ணதே இல்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ப்ராப்பரா பேசினது இல்ல, அதுக்கப்புறம் நான் ஒரு அம்மா பொண்ணா நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. இங்க 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது, ஹீரோயினோட அம்மா வந்து கம்ப்ளீட்டா மாறிட்டாங்க. சோ ஈவலா இருந்தவங்க வந்து இப்போ நல்லவங்களா மாறிட்டாங்க, ஏன்னா நிறைய கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க, இங்க பிரேக் ஆகி அழுகுறாங்க. சோ இதை வச்சு நம்ம பார்க்கும் போது அந்த மாதிரி தெரியுது. இங்க அந்த சீன் அப்படி கட் ஆகுது. நெக்ஸ்ட் ஜமால் அந்த மத்த கட்டுவாங்க, அவங்க 2 பேரும் கிளம்புவாங்க. ஸோ ஹீரோயின் சொன்ன அந்த பிளானை வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்போ வந்து அப்போ தமத் சொல்வா, நான் வரல, நாங்க வந்தா உங்க டேவை ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கும், என் அண்ணனை பத்தி ரிமைண்ட் பண்ற மாதிரி இருக்கும், மேபி நான் இங்கே இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்பதான் ஜமால் சொல்லுவான், இல்ல நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ வந்து கேட்பான், எங்க போற நீ, அது மட்டும் இல்லாம ஹீரோயின் உங்ககிட்ட ஏதோ பேசினால, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இங்க வந்து ஜமால் வந்து ஹீரோயின் சொன்னது வந்து சொல்லாம அவன் என்ன தெரியுமா சொன்னான், என்கிட்ட வந்து தமத்தை வந்து வெளியே கூட்டு போக சொன்னான், ஏன்னா அவன் ரொம்ப லோவா இருக்கா சொல்லிட்டு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்க சொன்னான், அதனாலதான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எந்த ஆன்சரோ கேட்காம அவன் டக்கு டக்குன்னு, தமத் வா நம்ம கார்ல ஏறி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி கிளம்பிடுவான். இங்க நம்ம ஹீரோக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பா தோணும், இவங்க எல்லாம் என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். கரெக்டா ஹீரோயின் வருவா. ஹீரோ கேட்பான், எங்க போற நீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின்ல, எங்க போறேன்னு இல்லை, எங்க போறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோ புடிச்சிட்டு கேட்பான், நீ ஏதோ மைண்ட்ல இருக்கு, என்ன விஷயம் இப்பவே சொல்லு, இப்ப நீ சொல்லனா அதுக்கப்புறம் வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஹீரோயின்ல, நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலாம், பட் இன்னைக்கு நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப ஹீரோல, ஓகே டன் மேடம், நீங்க சொல்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கியூட்டா கிளம்புவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட்ல தமத் அண்ட் ஜமால் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து அந்த வீடு வாங்கியிருப்பால ஹீரோ வில்லேஜ்ல, அந்த வீட்டுல இருந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹாப்பி பர்த்டே எங்க பிளேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கோம். இங்க மாட்டலாம் அங்க மாட்டலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் தமத் வந்து ஒரு
ஒரு பொருளை கையில வச்சுட்டு இருப்பா. ஜமால் கேட்பான், நீ அந்த பொருளை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவன் வந்து இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஜமால் வந்து தமத் மேல விழுந்துருவான். இங்க 2 பேரும் வந்து கியூட்டான ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேருக்கு ஆக்வர்ட் ஆயிடும், 2 பேரும் தள்ளி போயிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படி கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் கட்டுறாங்க. சித்தி வந்து முராத்தோட போட்டோ வச்சுட்டு அழுதுட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் அம்மா வருவாங்க. வந்துட்டு, நீ எதுக்கு என் பையன் போட்டோ வச்சிருக்க, நீலாம் அது வைக்கவே கூடாது, கூடு அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிடுவா. இந்த பக்கம் ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க, நீ தான் அவளை கொலை பண்ண, நான் அவளோட அம்மா, பட் நீ அவனோட கொலைக்காரி, உன்னால எப்படி இந்த மாதிரி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சித்தி சொல்வா, ஹைதர் தான் என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் அம்மால, உங்க 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ஹைதருக்கும் உனக்கும் 2 பேருமே கொலைக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. இந்த பக்கம் வந்து சித்தி பிரேக் அழுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் ஹைதர் காட்டுவாங்க, ஜெயில இருப்பான். அப்ப அந்த இடத்துல வந்து 2-3 ஆளுங்க வந்து ஹைதரை வந்து கத்தியால குத்திடுவாங்க. அவன் அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துருவான். இங்க அந்த சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் கட்டுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேரும் வந்து ஒரு ஜாலியான மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவா, ஹீரோ மேல ஏறி அந்த ஆரஞ்சு வந்து பறிக்கலான்னு பாப்பா. பட் அவளுக்கு வந்து ஹைட்டே பத்தாது. இந்த பக்கம் ஹீரோ வர கத்துவா, நீ ரொம்ப வெயிட்டா இருக்க, என்னால தூக்கவே முடியல, ஷோல்டர் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி நீ தூக்கலன்னா என்ன, நானே ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏறி அதை பறிக்க பாப்பா. அதுக்குள்ள அந்த வீட்டுல இருக்கவங்க அங்க யார் அது அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு போடும்போது இங்க இவங்க 2 பேரும் வந்து சின்ன குழந்தைங்க மாதிரி ஓடி போயிடுவாங்க. சோ 2 பேரும் சிரிச்சுட்டே வந்து ஒரு குட்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோயின் சொல்வா, நான் இன்னொரு விஷயமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காத்தாடி எடுத்து காட்டுவா. அது வந்து அவங்க 2 பேரோட சைல்ட்ஹுட் மெமரி போல. அப்ப ஹீரோயின் சொல்வா, வா நம்ம இதை வந்து பறக்க வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கியூட்டா வந்து அதை பறக்க வச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. இதை வந்து ஒருத்தன் போட்டோ எடுப்பான். அது யாருன்னு நம்மளுக்கு தெரியல, போட்டோ எடுக்கிறது மட்டும் தான் காட்டுறாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனா தமத் அண்ட் ஜமால் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து அந்த வீட்டுல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஜமால் சொல்லுவான், நான் ஒரு நாளைக்கு 10 பேர் அடிச்சா கூட இவ்வளவு டயர்ட் ஆக மாட்டேன் போல, சும்மா உட்காந்தே டயர்ட் ஆற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். இந்த போது தமத் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பா. ஜமால் வந்து குடிச்சு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு. இங்க இவங்க 2 பேரும் வந்து கியூட்டான மூமெண்ட் கிரியேட் ஆயிட்டு இருப்பாங்க. சோ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துப்பாங்க, பேசிப்பாங்க, சிரிச்சுப்பாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, நம்ம வந்து இந்த மூவில பார்த்தோம்ல அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரோட்ல படுத்துருவான். இந்த பக்கம் ஹீரோயின் போய் படுத்துருவா. 2 பேரும் கியூட்டா ஒரு மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஹீரோயின் சொல்வா, நம்ம இதுக்கப்புறம் எது பண்றதா இருந்தாலும் ஒன்னாதான் பண்ணணும், நம்ம 2 பேரும் தனித்தனியா பண்ணக்கூடாது, சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்போ ஹீரோ சொல்வான், சின்ன வயசுல இருந்து என் மனசுல வந்து வெறுப்பும் ரிவெஞ்ச் தான் வந்து ஏத்தி வச்சுட்டாங்க. என்னோட சைல்ட்ஹுட்டே நான் வந்து வாழ்ந்தது கிடையாது. சைல்ட்ஹுட் எல்லாமே வந்து கோவத்தோட தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு நீ என் சைல்ட்ஹுட்ட திருப்பி கொடுத்துருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, இதுக்கப்புறம் நம்ம எது பண்றதா இருந்தாலும் ஒன்னாவே பண்ணலாம், ஒன்னாவே வந்து செய்யலாம், நம்ம என்னைக்குமே பிரிஞ்சு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்போ ஹீரோ சொல்வான், என் கை விட்டு எங்கேயுமே போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். அப்ப ஹீரோயின்ல, கண்டிப்பா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அதுக்குள்ள அங்க கார் வர சவுண்ட் கேட்கும். 2 பேரும் ஓடி போய் சின்ன பசங்க மாதிரி ஓடி போய் அந்த சைடு ஒளிஞ்சிப்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்வா, நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், டான்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஹீரோல, அது மட்டும் ஏன் விட்டு வைக்கிற, அதையும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த நடு ரோட்லயே வந்து கியூட்டா டான்ஸ் ஆடுவாங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பாத்துக்கிட்டு ஒரு அழகான மூமெண்ட், ரொமான்டிக் மூமெண்டா இருக்கும். இங்க அந்த சீன் போய் கட்டாது. நெக்ஸ்ட் என்ன ஹீரோ ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் கார்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ கேட்பான், நீ டயர்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின்ல, டயர்டா அதெல்லாம் எதுவுமே இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நிறைய மெமரிஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப ஹீரோயின் சொல்வா, எனக்கு திரும்பி வீட்டுக்கு போவானான்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோ கேட்பான், வேற எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்வா, உனக்கு நல்லாவே தெரியும் நான் எங்க சொல்வேன்னு சொல்லிட்டு, என்னோட ஒன்லி கெஸ்ஸான பிளேஸ் எது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அப்ப ஹீரோல, சரிவா அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பிடுவான். இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல சித்தியை காட்டுவாங்க. அந்த முராத்தோட போட்டோ வச்சு வளர்ந்துட்டு இருப்பா. அப்ப சித்திக்கு கால் வரும். ஹைதர் வந்து சாவல, உயிரோட தான் இருக்கான், அவன் வந்து கத்தியில குத்திட்டாங்க, எஸ்கேப் ஆயிட்டான், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்கு ஒரு கால் வரும். இந்த பக்கம் வந்து சித்தி செம்மையா கத்துவா, ஒரு வேலையை உருப்படியா பண்ண மாட்டீங்களா, வேலை தெரியாத பசங்க கிட்ட எதுக்கு வேலையை கொடுக்குறீங்க, நீ எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஹைதர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகும்போது உயிரோட போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்லிடுவா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து கார்ல வந்து அந்த வீட்டை வந்து ரீச் ஆறாங்க. சோ அவங்க வந்து ரீச் ஆகிறதுக்கே நைட் ஆயிடுது. அப்ப ஹீரோயின் சொல்வா, நீயே பேக்லாம் தூக்கிட்டு வந்துரு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோல, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல,
இல்ல உன்னால பண்ண முடியும், நீ தான் ஸ்ட்ராங்கான கை வச்சிருக்கல, போய் தூக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுவா. இந்த பக்கம் ஹீரோல பொண்ணுங்களுக்கு எப்போ இது பண்ண வேணாம்னு தோணுதோ அப்போ பண்ண மாட்டாங்க, இப்ப எங்க போச்சு ஈக்குவாலிட்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டே பேகை தூக்கிட்டு வருவான். அப்போ வீட்டுக்கிட்ட வரும்போது அவன் பாப்பான் அங்க யாரோ ஒருத்தவங்க நிக்கிற மாதிரி. இவன் என்ன பண்ணுவான், சரண்டா போயிட்டு கார்ல கன் எடுத்துட்டு அந்த பையனை பிடிச்சிட்டு, நீ எதுக்குடா இங்க வந்த, யாரா நீ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். இந்த பக்கம் அந்த ஆள் சொல்லுவான், நான் போட்டோகிராஃபரு, ஃப்ரீலான்சருக்கு ஒர்க் பண்றேன் அப்படின்மா. அது போட்டோகிராஃபரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆவான். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஹீரோயின், ஜமால் அண்ட் தமத் 3 பேருமே வந்து ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடிட்டு வருவாங்க. இங்க ஹீரோக்கு ஒரு செகண்ட் ஷாக், என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹைதர் காட்டுவாங்க, அவன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். அந்த பக்கம் நசீர் வந்து டாக்டர் கோட்லாம் போட்டு கண்ணாடிலாம் போட்டு யாருக்கும் தெரியாம உள்ள வந்துருவான். ஹைதரை வந்து அங்கேருந்து கூட்டு போறதுக்காக வந்துட்டு சொல்லுவான், ஹீரோயின் எனக்கு தான் சொந்தம், நான் அவளை கண்டிப்பா கூட்டு போவேன், நீ ஹீரோவை வந்து கொலை பண்ற, அவன் மண்ணுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இந்த பக்கம் ஹைதர்ல சிரிவா நம்ம இங்கேருந்து முதல்ல தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு நசீர் வந்து ஹைதரை கூட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் அவங்க எல்லாருமே தான் காட்டுவாங்க. அப்ப ஹீரோயின் சொல்வா, ஹீரோக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் இன்னைக்கு டே ஃபுல்லா வந்து நான் ஒரு போட்டோகிராஃபரா ரெடி பண்ணேன், சோ நம்மளுக்கே தெரியாம அந்த கியூரான மூமெண்ட் வந்து போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. ஆக்சுவலி நான் சொல்லியிருப்பேன்ல, யாரோ ஒருத்தவங்க வந்து ஹீரோயினுக்கு தெரியாம போட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலி ஹீரோயின் தான் வந்து ரெடி பண்ண ஆளு. அவங்க 2 பேரும் கியூட்டா இருக்கிற அந்த மெமரிஸை வந்து ஹீரோயின் வந்து போட்டோ எடுத்து அதை வந்து கிஃப்டா ஹீரோ கொடுக்கணும் தான் அவ பண்ணியிருக்கா. இந்த பக்கம் வந்து ஹீரோ ஒரு பக்கம் வந்து அந்த போட்டோஸ் பார்த்துட்டு இருப்பான், எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஜமால் சொல்லுவான், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா, இன்னைக்கு டே ஃபுல்லா வந்து டெக்கரேஷன் பண்றதுல ரொம்ப டயர்டா இருந்துச்சு, இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த பார்ட்டி நடந்தே ஆகணும், வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் அண்ட் தமத் வந்து கேக் ரெடி பண்றதுக்காக போயிடுவாங்க. அப்ப ஹீரோ வந்து அந்த போட்டோஸ் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான், அந்த கியூட்டான மூமெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்தது எல்லாமே. இங்க நம்ம ஹீரோயின் வந்து பாட்டு வந்து கேக் எடுத்து வந்து ஹீரோ கிட்ட கொடுப்பா. ஹீரோ வந்து சிரிச்சுட்டே வாங்கிப்பான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, ஏதாவது விஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோ சொல்வான், என்னோட ஒரே விஷயம் வந்து நான் உன் கூட இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. இங்க வந்து 2 பேருமே வந்து ஒன்னா கேண்டில் வந்து ஊதலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா கேண்டில் ஊதுவாங்க. இங்க எபிசோட் 95 கம்ப்ளீட்டட். Thank you so much for watching my video guys. Episode 96 நான் next video upload பண்றேன். Keep supporting me, keep loving me. See you in the next video. Bye bye.